ஹாய் மக்களே, ஆலினால் அனுஷியா சேனலில் நான் தான் உங்களை அனுஷியா. இன்றைக்கி நம்ம வீட்டில் சின்ன மருமக பெரிய மருமகளோட இன்ட்ரோடக்ஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. வாங்க என்னுடைய மூத்த மருமகள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இவ தான் என் மூத்த மருமகங்க, பார்கவி. அப்பாவி ஆனால் அடக்கமான பொண்ணுங்க. இவ ரெண்டாவது மருமகங்க, திரௌபதி. கொஞ்சம் வாய் தான், ஆனால் அடங்கா பிடாரி, குறும்புக்காரிங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. என்னம்மா காலையிலேருந்து வேலை பார்க்காம கோயிலுக்கு போறீங்களா? வீடே கோவில் தாம்மா. வீட்டு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் போங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, போயிட்டு வந்து பார்க்கலாம். நோ நோ நோ, ஃபஸ்ட்டு வீடை சுத்தம் பண்ணிவிட்டு வீடு வாசல் கூட்டி அள்ளி எடுத்துட்டு பாத்திரம்லாம் கிடக்குது, வேலைக்கு போட்டு போங்க. ஐயோ எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீ வேண்டாம் உங்க அத்தை சொல்ற மாதிரி. ஏய் வேணாம் இன்னைக்கு. அது என்ன அவங்க அத்தை? நீ அப்போ நீ யாருமா? இந்த வீட்டு மருமகள் இல்லையா? இந்த வீட்டு மருமகளா இருந்தாலும் என்னுடைய ஏய் போ, ஆளப்பாரு. இங்க பாரு, வீட்டு வேலைக்காரி தான் நீ, சம்பளம் இல்லாத ஒரு ஆளு. போமா, போய் வேலையை பாரு. சாப்பாடு நமக்கு அண்ணன் மகாலட்சுமி சிறப்ப கழட்டிட்டு பாத்திரத்தை கழுவு. நீ உங்க அத்தை மாதிரி லா பாயிண்ட் பேசி பழகிட்டடி. ஏய் நம்ம உனக்கும் அவங்க அண்ணா சொல்லிக்கிற நம்ம ஆனா அவன் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க தெரியாது, உனக்கு தெரியாது. எல்லாம் எனக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம அத்தடி. உங்க அப்பா கூட பிறந்தாங்க, நீ வேற. சாமி கழுவிட்டீங்களா? என்னத்தை கழுவுறீங்க? பாத்திரத்தை கழுவுறீங்களா இல்ல என்ன கழுவுறீங்களா? அஷிஷோ உங்களெல்லாம் அப்படி நாங்க கழுவமாங்க. முடியாது பாத்திரத்துல. ஏய் பாத்திரம் நம்ம தான் சுத்தம் பண்ணணும், கழுவுங்க. இன்னைக்கு உங்க அத்தைன்னு சொல்றே, இன்னைக்கு குழந்தை குட்டிகளை எல்லாம் கூப்பிட்டு வந்து வீட்டை அவங்க பேர்ல மாத்தி கொடுத்துருக்கு. எல்லாம் பிளான் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? வாடி தங்க பிள்ளை. நல்லா இருக்கீங்களா ஆயா? நல்லா இருக்கேன் சாமி. பெரியம்மா சித்தி நல்லா இருக்கிறீங்களா? பாத்திரம் தேங்க ஒழுங்கா வரோம் நாங்க. சாமி நான் வந்து காஃபி வச்சு தரேன். வந்து காஃபி வீட்டுக்கு வந்தவங்க நம்ம காஃபியாவது கொடுக்கணும். இது வந்து நம்மள என்ன நினைப்பாங்க? நம்ம வீடு. ஓ நம்ம வீடு தானே. நம்ம வீடு இல்லாட்டி அவங்க வீடு. என்ன சொல்றேன்? நல்ல பட்டாவை மாத்திடுவாங்க. நீ பைத்தியக்காரி மாதிரி அப்படியே மாத்தினா நம்ம புருஷன் பேர்ல தானே மாத்துறாங்க. நம்ம புருஷன் நானே அப்புறம் எப்படி சொல்றேன் நீ? ஆனா அடிக்கடி நம்ம புருஷங்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கலடி. இந்த வீட்டுலதான் கட்டி இருக்கிறேன், நானும் இந்த வீட்டுல. அதுக்காக நம்ம புருஷங்கிறது எனக்கு. வாடி தங்கமயிலே. நல்லா இருக்கேன் சாமி. என்னம்மா இது வந்ததும் வராதுமா பேக்கை தூக்கி போடுறேன். ஏம்மா? ஏன் என்னத்தான் உனக்கு பிரச்சனை? வாரம் ஆனா உனக்கு பிரச்சனை ஆயிருமா? ஏய் என்ன இன்னும் பால் பூட்டியை கொடுத்துக்கிட்டு? இது வேணாம், இதெல்லாம் நான் இருக்க மாட்டேன். என்னடி புள்ளைய பத்து வளர்த்து வச்சிருக்கிற? உன்னை இப்படித்தான் வளர்த்தேனா நானு? சாமி வேண்டாம் விடு. நட்ஸ் சாப்பிடு. இவன் என் பொண்ணு காந்தாரிங்க, அவ பொண்ணு மெர்லின். நல்லது ஒரு குடும்பம். சரி வந்ததும் வந்துட்ட. வீட்டு மருமக 2 பேரும் வெளியே விளக்கிக்கிட்டு இருக்காளுங்க. போய் சாமி பாத்திரமெல்லாம் எடுத்து விளக்கு போடுமா. வீட்டு வேலையை பாரு. அண்ணி இது விளக்குங்க அண்ணி. சரிம்மா. ஐயோ விளக்குங்க. என்னடி கோயிலுக்கு போலாங்கிற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கா இல்லையா? அதுக்கு சாமிக்கு வைக்கிற விளக்கு இல்லை, சாமிக்கு வைக்கிற விளக்கா இருக்கு. என்னடி நமக்கு மாதிரி இருக்கு. அவங்க வந்து போட்டு போனா நீ சரி கொஞ்சம் நேரம் சும்மாவே இருக்க மாட்டியா? நான் சொன்னாலே இப்படி தாண்டி இருக்கும். நான் நல்லதுக்கு சொன்னதுக்கு. ஐயோ என் புருஷன் மாமா
நீங்க இல்லாம இந்த வீட்டுல என்ன அநியாய குடும்பம் தெரியுமா? ஏய் கொஞ்சம் சீக்கிரம் வாடி, கலையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போகணும்ல. அளவு மாமா நீங்க இல்லாம உங்க அக்கா இருப்பாளே அந்த கருப்பு காத்தாரி அவ குழந்தை குட்டியில கூப்பிட்டு வந்து இங்கேயே இருக்கான்னுட்டா மாமா, இங்கேயே இருக்கான்னுட்டா. என்ன இருந்துட்டு போதாளா? என்ன மாமா சொல்றீங்க? ஐயோ இது வேற உங்க அண்ணன் பொண்டாட்டி என்னை பாத்திர கழுவு போறாங்க. என்னடி சரி புரியாம நீ வெய் மாமா, நீ எப்ப வருவியப்பா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், என்ன முடியாது. நீ இப்ப கிளம்புறேன், முடியாது. என்னம்மா இன்னுமா கழுவுறீங்க? சீக்கிரம் கழுவுங்கம்மா. காஃபி வச்சு தரல, என் பொண்ணு வந்திருக்கிறா, என் பேத்தி வந்திருக்கிறா. சீக்கிரம் கழுவிட்டு வந்து காஃபி வச்சு கொடுங்க. காந்தாரி கருப்பு காந்தாரி வந்து வச்சுருக்கா, அவனுக்கு காஃபி வச்சு கொடுப்போம். நான் இங்கே போகணும். காஃபி வச்சு கொடுத்துதான் ஆகணும். நீ சீக்கிரமா கழுவணும், போயிடலாம். ஏன்டி காலம் போன கடைசியில் அவன் நைட்டி போட்டு தெரியாம இது எப்படிடி? இது என்னடி மாடல் ட்ரெஸ்ஸுக? சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். ஐயோ நீ இன்னும் கிளவியாவே இருக்கடி. நீ இன்னும் அந்த காலத்து ஆளு. என்னடி பண்றது? இப்படிதான் வளர்த்தாங்க. உன் கூட சேர்ந்து தான் நான் இப்படி ஆயிட்டேன். என்னம்மா ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு? ஏதோ சொன்னா ஏதோ வேகமா பாக்கத்தை போட்ட பார்த்தேன். ஏதோ ட்ரெஸ்ஸை பத்தி ஏதோ பேசுங்க. ட்ரெஸ் இதான் இது இல்ல காலம் போன கடைசியில காதல் வந்துச்சு. காலம் போக போகுது, சீக்கிரம் கோயிலுக்கு போலாங்கிறேன். சரி சீக்கிரம் தக்கட்டும். சரி நானும் உங்க கூட சேர்ந்து வேலை பாக்குறேன். இல்ல உங்க கூட சேர்ந்து வேலை பாக்குறேம்மா. இல்ல ஏதோ காந்தாரி காத்து கருப்பு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு என் பொண்ணை பார்த்து. என்னம்மா காந்தாரி அணி வந்திருக்காங்க, காஃபி வச்சு கொடுறீங்க. இல்ல ஏதோ கருப்பு கலரை பத்தி நீ மை வச்சுக்கலாம், அந்த ஒரு கலரு. நீ ஏன் பொண்ணை பத்தி கருப்பு கலரை பத்தி பேசுற. சரி எடுத்து வைமா, நான் போய் காஃபி நீங்களே கொண்டு போறீங்க. சரி நானே எடுத்து வச்சுக்கிறேன்மா. இல்ல நானே இல்ல சாமி, நான் எடுத்து வச்சுக்கிறேன். வந்த மருமகளை மறுநாளே வேலை வாங்குற கொடுமை பண்றேன்னு அக்கம் பக்கம் பேசுறதுக்கு நானே செஞ்சுக்கிறேன் தங்கங்களா. நானே பாத்துக்கிறேங்க. இல்லம்மா இருக்கட்டும். நீ பாத்துக்க மாட்டேன், பாத்துக்க வைப்பேன். சண்டை போடுறதுக்குனே ஏமா பாத்திரம் விளக்க சொன்னா வந்ததுல இருந்து உனக்கு வாய் தான். எதுக்கு தான் இந்த வாயின்னு தெரியல. உங்க பெத்தவங்க வீட்டுல இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா? போறாலும் வாய் பேசுறேன்னு சொல்றீங்க. அவங்கதான் பேசுறாங்க. அம்மா எவ்வளவு பாத்திரம் விளக்கி எடுத்திருக்கேன். கஷ்டம். பாத்திரத்தை கழுவுன எனக்கு அதை கொண்டு போய் வெட்டி தெரியாதா? இது ஏதோ தெரியும், நமக்கு உதவியா இருக்கட்டும்னு பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஐயா பெத்த புள்ள வந்திருக்கான்னு நடிச்சுக்கிட்டு இருக்காடி கிளம்பி. எப்பவுமே இப்படி தாண்டி. நான் சொல்றது பூரா உனக்கும் அவங்களோட சேர்ந்து என்னை தப்பா மட்டும்தான் பாக்குறீங்க. உன்னை நான் தப்பாலாம் பாக்கலடி, ஏதோ பெரிய பேசாதீங்க. அக்கா எங்க கோயிலுக்குள்ளையா நைட்டி போட்ட? என்னடி பேசுற? இருக்கிற வேலையில கோயில் ஒண்ணுதானா? நீ வேற இருக்கிற டென்ஷன் பார்த்தா நீ இந்த பூ ஒண்ணுதான் எனக்கு கேடு. அப்பாடி இவ்வளவு சாந்தமா இருக்கிறவளே இந்த கோயிலுக்கு பிரச்சனையில இப்படி கோவப்படுறாளே. நான் அந்த வீட்டுல இப்படித்தான் வாழ போறோம். அண்ணி சொல்லுமா. எங்க இப்படி கோயிலுக்கு போயிட்டு வரமா? கோயிலுக்கா? ஆமாமா. ஐயோ கோவிந்தா, நான் கோயிலுக்குன்னு பெறப்பட்ட எங்களை பாத்திரம் தேய்க்க விட்டுட்டாங்க எங்க அத்தை. வீட்டுல சண்டை கட்டிட்டு வந்தவள கோயிலுக்கு போயிட்டு இருக்கா. ஏய் நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அவங்க ஏதாவது போய் சொல்லி கொடுத்துட போறாங்க. போடி, என் வாயத்தான் அடைப்பாங்க. நான் கோபக்காரியா? மக்களே நீங்களே சொல்லுங்க. ஹாய் மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்க பெரிய மருமகள் மறக்காம பெல் பட்டன் நான் உங்கள் சின்ன மருமகள். பாய் பாய்.